இன்னைக்கு நந்தியா வட்டப்பூவை பற்றி நான் ஒரு ஹெல்த் டிப்ஸ் சொல்ல போகிறேன். என்னென்னா, நல்லா அடுக்குன்னு நந்தியாவட்டை இருக்குது, ஒத்தை இதழ் நந்தியாவட்டை இருக்குது, மொட்டு மாதிரி இருக்கும், அப்படியே 4-5 வகை இருக்க மாட்டா இருக்குது. அதில் அந்த அடுக்கு நந்தியாவட்டை எடுத்துக்குங்க, அது ரொம்ப நல்லதுங்களாமா. அதை எடுத்து கொண்டு நல்லா அலசி கழுவிட்டு, அதில் பூச்சி அழுக்கு இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதெல்லாம் கழுவிட்டு, நல்லா கண்களை மூடிட்டு கண்ணு மேலே இப்படி 2 கண்ணு மேலே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் படுத்துருச்சுன்னா இந்த கண் நல்லா குளிர்ச்சி ஆகுமாம்மா. அப்புறம் அந்த இதழ்களை நல்லா பிழிஞ்சு சாறு எடுத்து அந்த சாரை வடிகட்டிட்டு கண்ணில் அந்த சாத்தை ஊற்றுனீங்கன்னா கண் சம்பந்தமான நோய்கள், அதாவது நீர் வடிகிறது, வீங்கிறது, கிட்டப்பார்வை, தூரப்பார்வை, கண் எரிச்சல் எல்லாமே சரியாகுன்னு சொல்கிறாங்க. அதை பிழிஞ்சிட்டு அந்த சாத்தை 2 சொட்டு 2 கண்ணிலையும் மாற்றி மாற்றி காலை மாலை நைட்டு 2 வேளை ஊற்றிட்டு இருந்தீங்கன்னா, அப்புறம் இல்லைன்னுச்சுன்னா அந்த நந்தியாவட்டை பூவை மட்டும் பறித்து தண்ணியில் போட்டு வச்சுட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அந்த தண்ணியை 2 சொட்டு கூட கண்ணில் விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண் நல்லா குளிர்ச்சி அடையும். இப்போல்லாம் நிறைய பேர் மொபைல் பார்க்குறோம், லேப்டாப்பு, கம்ப்யூட்ரு, இப்படி நிறைய கண் சம்பந்தமான கண்ணுக்கு ரொம்ப வேலை கொடுக்குறோம். அதனால் கண்கள் குளிர்ச்சி அடையிறதுக்கு இந்த மாதிரி செய்யலாம். வாய்ப்பு இருந்தால் அவங்களுக்கு அந்த பூ கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த இதையே செஞ்சு பாருங்கள். கண் ஆப்ரேஷன் கூட பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க. கெட்ட பார்வை, தூரப்பார்வை, கண் எரிச்சல், கண் சம்பந்தமான எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. செஞ்சு தான் பார்க்கலாமே, பெரிய செலவு ஒன்றும் இல்லை. நந்தியாவட்டை பூ வீடுகள்லையே வீட்டு முன்னாடி அழகுக்காகலாம் நிறைய வீட்டில் வச்சுருக்காங்க. அதே போல் தான் இன்றைக்கி நான் வாக்கிங் போகும்போது ஒரு வீட்டில் 4-5 பூ பறிச்சிட்டு வந்தேன். ஊற வச்சு அந்த தண்ணியை வடித்து காலையில் 2 சொட்டு விட்டேன். இனி நைட்டு படுக்கும்போது 2 சொட்டு விடணும். செலவில்லாத வைத்தியம் தானே, செஞ்சு பார்க்கலாம் இல்லையா? ஒன்றும் தப்பில்லை. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள். தேவைப்பட்ட அந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஒரு சின்ன சின்ன குறிப்பு தான், நமக்கு தெரியாமல் இருக்கும். தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுல தப்பில்லை. ஏன்னா நம்மளோடையே நமக்கு தெரிஞ்சது மறைஞ்சு போயிடக்கூடாது. அடுத்தவங்க நம்மளுக்கு பின்னாடி அதை யூஸ் பண்ணணும், செய்யணும். நிறைய பேர்த்துக்கு வேலை நேரம் பார்க்க முடியாமல் இருக்கலாம். அதனால் யாராச்சும் பார்க்குறவங்க இந்த மாதிரி செய்யுங்க. சரிங்களா? ஓகே, பாய்.